சித்தர் பூமி. படிப்புங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அந்த படிப்பு என்ன தேர்ந்தெடுக்கணும், எதை படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நான் படித்த படிப்பு ஒன்று இருக்குது, என்னுடைய வேலை ஒன்று இருக்குது, நான் தொழில் ஒன்று பண்ணுறேன். இது சரியான பாதையான்னு கேட்டால் கிடையாது. இந்த ஜோசியருங்கிற அந்த நேரத்தில் அந்த வழிபோக்கன் மாதிரி வழி காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு திக்கு தெரியாத இடத்துல வழி சொல்லக்கூடிய ஒரு நபர். நீங்கள் என்ன படித்தாலும் நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் டிகிரி தான் படிப்பீங்க, இதை தான் படிப்பீங்க, அப்படி தான் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் படிப்பீங்க, படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தம் இருக்காது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படிப்பு. இந்த படிப்பை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வேலை, அடுத்த கட்ட வளர்ச்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே தீர்மானிக்கப்படுது. ஆனால் எல்லாரும் படித்த படிப்புக்கான ஒரு வேலை பார்க்குறாங்களா, இல்லை அது ஆசைப்பட்ட மாதிரியான படிப்பு அமைஞ்சிருதா, ஆசைப்பட்ட வேலைகள் அமைஞ்சிருதா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் நிறைய நிலவிக்கிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு தெளிவையும் ஒரு புரிதலையும் இன்றைக்கி நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்கள சந்தித்து உங்கள் சார்பில் அந்த கேள்விகள் எல்லாம் நான் கேட்க இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். படிப்புங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அந்த படிப்பு என்ன தேர்ந்தெடுக்கணும், எதை படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. நம்மளே நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். படித்தது ஒன்றா இருக்கும், வேலைக்கு போகிறது ஒன்றா இருக்கும். இப்படி ஏன் இந்த வித்தியாசம், இந்த வித்தியாசம் அதனுடைய நிகழ்வு எதை குறிக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த நிகழ்ச்சியில் பார்த்துடலாமே. நீங்கள் ஒரு படித்த படிப்புக்கான வேலையை தான் நான் முதல்ல என்ன படித்தனோ, அதை நான் டிப்ளமோ படித்தேனா, பிஇ மெக்கானிக்கல் படித்தேன். பிஇ மெக்கானிக்கலாக பிஇ சிவில் படித்தேன். நான் பிஇ சிவில் முடிச்சுட்டு பிஇ சிவில் சம்மந்தப்பட்ட ஒரு எல்என்டி சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நான் வேலை பார்க்குறேன். உங்கள் பாதை சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. இது குருவோட அருளா, கடவுளோட அருளா, இல்லை நவகிரகங்களோட அருளா, இல்லை 27 நட்சத்திரங்களுடைய ஒரு பெரிய புண்ணியமா, இல்லை நான் செய்த புண்ணியமா, இவ்வளோதான் விஷயம். ஒரு பாதை ஆரம்பித்த இடத்துலேருந்து, சார் நான் சம்பாதிக்கிறது 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், அங்கே வித்தியாசமே எனக்கு கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆரம்பித்த ஒரு விஷயம். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் நான் இன்றைக்கி ஒரு சாதாரண துறையில் தான் இருக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய இல்லை, எனக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்கிறேன். நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்க. நான் ஒரு ஆசிரியர் பயிற்சி படித்தேன், எனக்கு ஆசிரியர் வேலை கிடைக்கல. ஆனால் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தொழிலே நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அது தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்கலாம், இல்லை மற்ற துறை கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அரசு சம்மந்தப்பட்ட துறையாக இருக்கலாம், ஏன் தனியாக ஒரு டியூஷன் சென்டராக இருக்கலாம். இது என்னுடைய பாதை. படிப்பு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு பாதை. இதுதான் சரியான பாதையானா கரெக்ட், இதுதான் சரியான பாதை. இங்கே நான் படித்த படிப்பு ஒன்று இருக்குது, என்னுடைய வேலை ஒன்று இருக்குது, நான் தொழில் ஒன்று பண்ணுறேன். இது சரியான பாதையான்னு கேட்டால் கிடையாது. இதுதான் பெரிய ஆச்சரியம். நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். உண்மையிலே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அரசியலில், நான் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில், எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக கையாளுறேன் ஒரு நிறுவனத்தை அப்படின்னா, உண்மையிலே நான் வந்து நிறுவனத்தை கையாளுறேன்ல, நிறுவனத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கேன். அதுக்காக நிறுவனத்தை முடிச்ச பெரிய நான் பெரிய மேனேஜர் லெவலுக்கெல்லாம் போகல. ரொம்ப பேசிக் லெவலில் நான் ஆட்டோமொபைல் முடித்தேன். நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறை. நான் பிகாம் முடித்தேன், எம்காம் முடித்தேன். நான் ஒரு கெமிக்கல் ஒரு மாத்திரை சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில், ஃபார்மா கம்பெனியில் ஒரு சின்ன லேபர் வேலை. எப்படி மருந்தில் ஒரு பகுதியில் ஒரு தொழிலில் ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணுற இடத்துல நான் இருக்கிறேன். ஒரு கெமிக்கலை பற்றி மட்டும் படித்தேன். நான் பயோகெமிஸ்ட்ரி படித்தேன், பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு லேபில் வேலை பார்க்குறேன். இப்படி இருந்தால் நீங்கள் 100% சரியாக இருக்கீங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா இல்லை. நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கை முறைகளுக்கு நீங்கள் பார்க்கலாம், பார்க்க வேண்டாம்னு சொல்ல. ஒரு பாதையை திட்டமிடுவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாதி கிணறு தாண்டினது பிறகு இவ்வளோ தூரம் தாண்ட முடியுமா தாண்ட முடியாதான்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை சொல்லுங்கள்? நல்லா இருக்காது. அவ்வளோதான் வாழ்க்கை. இதுதான் எல்லோரும் செய்யணும். எப்படி 10வது படிக்கும்போது நீங்கள் அதை முடிவு பண்ணணும். 10வது படிக்கும்போது 12ல் 11 12ல் என்ன குரூப் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிற வேண்டிய இடத்துல குரூப்பு ஏதோ பாட்டனி ஜுவாலஜி எடுத்தாச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னு ஏன்னா 10வது முடித்து 11 12லேயே நம்ம தீர்மானம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அடுத்தது நம்ம 12th முடித்த உடனே நம்ம மார்க் அதிகமாக எடுக்கிறோம், மார்க் அதிகமாக எடுக்கலை. அடிப்படையாக நீ எந்த மார்க் எடுத்தாலும் ஏதோ ஒரு கல்வி நிறுவனத்தில் உனக்கு வேலை கிடைக்கணும்ல, ஒரு நிறுவனத்தில் ஒரு சீட்டு கிடைக்கணும்ல. அது காசு கொடுத்து வாங்க, காசு கொடுத்து வாங்காமல் போங்க, அது உங்கள் விருப்பம். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு 10வது பார்த்தேன்.
11, 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். 12ஆம் முடிச்சுட்டு ஒரு பிஇயில் இல்லை பேசிக்காக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைல்ல. ஆனால் நான் 12ஆவதில் வந்து நான் பாட்டனி ஜுவாலஜி எடுத்துகிட்டு மேத்ஸ் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துகிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா எப்படி இருக்கும்? படிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அங்கேயும் நம்ம ஒரு தடுமாட்டோம். முதல்ல 10வது 11லேயே நீ வந்து ஒரு தெளிவான முடிவு இல்லை, எங்கே போகணும்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்கலை. அப்போ திட்டமிடுவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திட்டமிடணும். 45 வயசில் 50 வயசில் நான் சார் எனக்கு வேலை கிடைக்கலன்னா ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போங்க. நான் இன்னும் கடவுளா எல்லாம் டைம் மிஷின் மாரி உடனே பின்னாடி நகரத்தி ஒன்றாந்து அப்படியே வந்து திருப்பி ஒன்றாந்து அப்படியே ஜீம் பூம்பா மாரி மாற்றி எல்லா ஜோசியரும் மாற்றி விட்ற முடியுமா என்ன? அப்படியெல்லாம் முடியாது. நீங்கள் எடுத்து வச்சுங்க, எழுதி வச்சிங்க. இந்த ஜோசியருங்கிற அந்த நேரத்தில் அந்த வழிபோக்கன் மாரி வழி காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு திக்கு தெரியாத இடத்துல வழி சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் தான். இங்கே கடவுள் மாதிரி பார்த்தா அதுக்கு ஒன்றும் பொறுப்பு கிடையாது. ஜோதிடத்தில் எங்கேனையோ ஒரு இடத்துல வழி தெரியலை, எப்பா நீ படித்த படிப்பு உனக்கு வேலை இல்லைங்கிறது அமைப்பு இருக்குது, உனக்கு நீ படித்த படிப்புக்கான வேலையும் கிடையாது, நீ இப்போ வேறு ஒரு வேலை ஏன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பிஇ மெக்கானிக் முடிச்சு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ 11ஆம் வருஷம் வந்துட்டு எனக்கு படித்த படிப்பு வேலை கிடைக்குமா? எப்படி வேலை கிடைக்கும்? 10 வருஷம் நீ அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிட்டியே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மேஷ இலக்கணம், இப்போ அஸ்வின் நட்சத்திரம் 1, 2, 3, அஸ்வின் நட்சத்திரம் 1, 2, 3 போகுதுன்னு வச்சுங்களேன். அவன் படிக்கவே மாட்டான். அவன் உண்மையிலே படிக்காமல் பாஸ் பண்ணுற ஆள். அவனை போய் நீ டிப்ளமோ படி, டிகிரி படின்னு எப்படி படிப்பான்? அவன்கிட்ட போயிட்டு எப்படி படிப்பாங்கிற? நீ நான் 10th படித்தாலே அப்பா நீ படிக்கிற படிப்புக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ மாற்றி மாதிரி தான்ப்பா படிப்பா. அதான் சொல்கிறேன்ல, நீ ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணம் 2ல் நான் ஒரு அக்கரங்களை வச்சு சொல்லிடுறேன். உதாரணம் என்ன லக்கணம்னா எடுத்துங்க, 2ல் சுக்கரன் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன படித்தாலும் நீங்கள் காசு கொடுத்து தான் படிக்க வைக்கணும். ஒன்றில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கலாமா? சார் இப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்துருவாங்க, மேட்ச் இருக்கணும், 2ஆம் வீட்டில் சுக்கரன் இருக்கும். சார் எங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 பேர் சேர்ந்து நாங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க. 2 வருஷம் படிப்பான், 3ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு வேலைக்கு படிக்க போடும். அவன் எதுக்கு படிக்கிறானே தெரியாது. ஒரே கேள்வி இப்படி ஒரு டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு பிஎஸ்சி கேட்டால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வேறு ஏதாச்சும் ஒன்று. இன்றைக்கி எவ்வளோ படிப்புகள் இருக்குது வரிசையாக. நான் அதோட ஹையர் படிப்பு இருக்குது, சைனீஸுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, கான்டினென்டலுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, எவ்வளோ படிப்பு நிர்வாகம் ஹோட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ அழகாக நிறைய படிப்பு இருக்குது. அதெல்லாம் படிக்காமல் நேராக என்ன பண்ணுறது, ஜீம் பூம்பா மாரி ஒரே நாளில் என்ன பண்ணுறது, படிக்க வேண்டியது, அடுத்து இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒன்று படிக்க வேண்டியது, அது பிடிக்கலன்ட்டு இன்னொரு 3 கேள்வி படிச்சிங்க. எந்த வேலைக்கு போவீங்க, எப்போ வேலைக்கு போவீங்க, எங்கே உங்களுக்கு படிப்புக்கான திறமை இருக்கும்? நீங்கள் ஒரே புத்தகத்தை ஒரு 10 படிங்க, 10 புத்தகத்தை சும்மா ஒரு 10 நிமிஷம் படிங்க, எப்படி படிக்க முடியும்? உங்கள்கிட்ட அந்த ஒரு புத்தகத்தில் ஒரு கேள்வி கேட்டால் அந்த ஒரு புத்தகத்தில் ஒரு கேள்வி எல்லா கேள்வியும் நீங்கள் சொல்லுவீங்க. 10 புத்தகத்தில் எங்கே ஒரு கேள்வி கேட்டால் கூட ஒரு கேள்வி கூட பதில் தெரியாது. ஏன்னா மிச்ச கேள்விக்கான பதில் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல, படிக்கலையே. அப்படி தானே ஆச்சரியம். இதுதான் சொல்கிறேன்ல, ஜோதிடம் வந்து எப்படின்னா இந்த வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கணுங்கிறது தான். இப்போ என்ன பண்ணணும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஏப்பா இல்லைப்பா நான் ஒரு உதாரணமாக டீச்சர் நீ படிக்கிறேன், அடுத்து பிஎஸ்சி தமிழோ, பிஏ தமிழோ, பிஏ இங்கிலீஷோ, பிஎஸ்சி மேத்ஸோ, இல்லை எம்எஸ்சி மேத்ஸ், எனக்கு எம்எஸ்சி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ, நான் அந்த கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதுன்னா கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக போகலாம். எம்எஸ்சி படிக்கலாம், எம்ஃபில் படிக்கலாம், எம்எட் படிக்கலாம், பிஎட் படிக்கலாம், எம்எட் படிக்கலாம், அதே சம்மந்தப்பட்ட துறையில். அடுத்த நேரம் நீங்கள் என்ன பண்ணி ஒரு காலேஜில் ஒரு விரிவுரையாளர், ஒரு பேராசிரியர், நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொஃபஸராக மாறுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு டீச்சரிங் படிச்சுட்டு நான் ஃபிஃபார்ம் படிக்க போகிறேன்னா சம்மந்தம் இருக்கா? இங்கே டீச்சர் ட்ரைனிங், இங்கே ஃபிஃபார்ம், டிப்ளமோ ஃபார்மசி, எதுக்கு சம்மந்தம் இருக்குது? ஃபார்மசிக்கு சம்மந்தம் வாத்தியாருக்கும் ஃபார்மசிக்கு என்னைய சம்மந்தம்? தொடர்பு கிடையாது. அந்தந்த நேரத்தில் ஆசைகள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கும், அப்பா மூலமாக இருக்கும், அம்மா மூலமாக இருக்கும், இதை படிம்பாங்க, அதை படிம்பாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? அதுதான் ஜோதிடம், அதுதான் ஜாதகம். இந்த கிரகம் இப்போ என் முடிவை ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிற நண்பர் தான் முடிவு எடுக்கிறாருன்னா அவர் தான் எடுப்பார். மாப்பிள்ளை அதை படிக்கலாம், மாப்பிள்ளை நம்மளும் சேர்ந்து படிப்போம், மாப்பிள்ளை அப்படிப்பா ஏன்னா சேர்ந்து படித்தோம், 4 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னு கேளுங்க. கிடையாது. எங்கெங்கேயோ ஏதோ ஒரு துறையில், ஏதோ ஒரு வேலையில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு குடும்பத்தோடு, எங்கேயோ ஒரு வாழ்க்கை, எங்கள் அப்பா அம்மா விரிஞ்சு ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டங்க. ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கும் போது ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்ன, நம்மளும் சேர்ந்து படித்தோம்ல, அவ்வளோதான். சேர்ந்து படித்தோங்கிற வார்த்தையே தருவோம். நீங்கள் உங்களோட வளர்ச்சி என்ன, அவரோட வளர்ச்சி என்ன, அவரோட வளர்ச்சி என்ன, என்னோட வளர்ச்சி என்ன, இங்கே ஒரு ஒப்பிடவே முடியாது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனத்துக்கு போயிருப்பார், ஒருத்தர் இன்னும் நல்லா படித்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்பாத்தியமும் கம்மியாக இருக்கும், ரொம்ப வசதியாகவும் கம்மியாக இருக்கும். படிக்காதவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துறையில் போய் நான் ஒரு நல்லா இன்னொரு துறைக்கு போய் இருக்கிற இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலை எது வந்து கரெக்டாக போகும், இன்னும் 20 வருஷம் கழிச்சு எது வரும்?
அது ரொம்ப கவனமாகணும். கண்டிப்பா. முதல் விஷயம் 10வது படிக்கும்போதே ஜோதிடம் பார்த்து நீங்கள் முடிவு செய்யணும் 1. 12வது பார்க்கும்போது என்ன முடிவு செய்ய போகிறீங்கிறது 2. 12வது படித்தது பிறகு இந்த டிகிரி முடித்தது பிறகு நீங்கள் என்னவா மாற போகிறீங்கிறது 3. இந்த 3 விஷயம் திட்டமிடணும். இது ஒரு உதாரணம் 17 வயசு, 15 வயசு, 17 வயசு, 23 வயசு உதாரணம். நம்ம 2 டிகிரி வச்சுக்கிட்டா. அடுத்து 20 வருஷம் கழிச்சு இவருக்கு உதாரணம் 43 வயசு. இவருக்கு 43 வயசில் இவருக்கு வேலை எப்படி எந்த ரூபத்தில் எது செட் ஆகும். இந்த படிப்புங்கிறது ஒரு மரத்தோட ஆணிவேர் மாதிரி, ஒரு வேர் மாதிரி. இந்த மரங்கிறது வேலை பார்க்குறது. இந்த பூ பழம் காய்ங்கிறது வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்து அபரிவிதமாக அது வருமானம் மாதிரி. இது நமக்கு மரமும் வேணும். வேர் இல்லாமல் மரம் இருக்குமா? மரம் வேர் நல்லா இருக்குது, மரம் இல்லைன்னா. நல்லா படிச்சுட்டேன், நீங்கள் ஒரு 3 கல்வி படிச்சுட்டீங்க, சூப்பரான கல்வி படிச்சுட்டீங்க, அங்கே வந்து அந்த கம்பெனியை பூட்டிட்டாங்க, அந்த ஒரு துறையை எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வேறு நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் படிச்சுட்டீங்க, நல்லா 2 கல்வி, நல்லா பிஎஸ்சி படிச்சுட்டீங்க, எம்எஸ்சி படிச்சுட்டீங்க, அந்த நிறுவனம் அது சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் நமக்கு இங்கே மக்களுக்கு தேவையான துறைகள் இல்லைங்கிறத மூடி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அது வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குமா? அது பிரயோஜனமே இல்லை. இன்னொரு 20 வருஷம் இருந்துச்சு அக்ரி வந்து சூப்பராக வரும், விவசாயம் சூப்பராக வரும். இன்னும் விவசாயங்கிறது ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா, படித்தவங்க எல்லாமே வயல் இறங்கி வேலை செய்வாங்க. ஏன்னா தேவைகள் வந்துடும். ஏன்னா தேவைப்படக்கூடிய எப்படி ஃபார்மசி வந்து எப்படி வந்து மறைக்க முடியாத அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துச்சோ, அதே மாதிரி உணவும் அசைக்க முடியாத சக்தி. ஏன்னா உணவு தான் அடுத்து வரக்கூடிய 20 வருஷம் இல்லை, 2000 வருஷமாக இருந்தாலும் உணவு தான் நமக்கு பிரதானமாக உயிர் சக்தி. உயிரை அட்லீஸ்ட் உயிருக்குன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறது அது ஒன்று தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு இப்போ தான் படிப்புன்னு கொண்டு வரோம். பிஎஸ்சி அக்ரி பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் நல்லாவே இருக்குது. ஆனால் இழுப்பு நிலைக்கு இப்போ தான் வருது. டிப்ளமா ஹார்டிகல்ச்சர், டிப்ளமா அக்ரி. அப்போ என்ன படிப்புனா, இந்த 15 வயசு, 17 வயசு, அது 21 வயசுல 22 வயசு. அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ அந்த துறைகளில் உனக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும். இந்த போகக்கூடிய காதலில் நெருடல் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், நீ வந்து வேலை எடுக்காமல் இருக்கும், அதாவது வேலை இருக்கும். இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், இந்த புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி நீ எடுத்துக்க. இப்போ உதாரணமாக வந்து நான் படிப்பை விட வேலை எப்படி நான் அனலைஸ் பண்ணுறதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ மேஷ லக்கணம் போகுது, பிஎஸ்சி அக்ரி முடிச்சிட்டேன். எனக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேலை இருக்குது, இல்லை கவர்மெண்ட்டில் ஏதோ ப்ரைவேட்டில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நான் பயிர் உற்பத்தி, பயிர் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கேன், நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு 3 வருஷத்தில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கேட்குறேன், சார் எனக்கு வந்து இந்த உதாரணமாக இந்த துறையில் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையை என்கிட்ட கொடுங்க, நான் அதை நான் கொஞ்சம் தூரமாக இது பண்ணுறேன். ஏன் 3ஆம் வீடு புதன் மேஷத்துக்கு 3ஆம் வீடு புதன், அதை கொஞ்சம் மார்க்கெட்டிங்கை வந்து நல்லா பண்ண முடியும், எனக்கு அதை கொடுக்க முடிஞ்சால் கொடுங்களேன், அதை நான் கொஞ்சம் பண்ணி பார்க்குறேன். அப்போ இந்த துறையும் நான் பார்த்துக்குவேன், அந்த துறையும் நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு என்னென்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு உதாரணமாக எனக்கு வந்து ஏதோ ஒரு கிரகம், உதாரணமாக வந்து சனிபவன் 10ல் இருக்காருன்னா எனக்கு அதே இதில் நான் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கிறேன். அப்போ வேலையே இல்லைன்னா கூட எனக்கு மார்க்கெட்டிங் எனக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக. இல்லை எனக்கு வந்து 4ல் இருக்குது, நான் வீட்டு தோட்டம் சம்மந்தப்பட்டதை நான் எடுத்துக்கிறேன் சார். நான் ஒரு 4ன்னா வீட்டு தோட்டம் சம்மந்தப்பட்டதை நான் எடுத்துக்கிறேன். அதே ஆர்டிகல்ஸு, அதே தோட்டக்கலை சம்மந்தப்பட்டது, அதே விவசாயம் சம்மந்தப்பட்டது, வீட்டு வீடு மாடி தோட்டம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கான தேவைகள் ரொம்பலாம் இல்லை, உதாரணம் ஒரு 20,000 30,000 40,000 உங்களுக்கு அது வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கும் அது சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கும் அது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வயல்வெளி சுற்றி வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிடும். யாரும் விட்டு வயலை சுற்றி வருவோம், நம்ம எங்கேயாச்சும் நீ வயல்வெளி காய்ச்சி பார்க்குறோம்ல, 24 மணி நேரம் வீட்டை சுற்றி வீட்டை பிடிச்சி அந்த டோர் லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்க்குறோம், இல்லைன்னா கம்ப்யூட்டர் பார்க்குறோம், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபோனில் தான் பார்க்குற மாதிரி. ஆமாம், பாட்டே இப்படி தான் பார்க்குறோம். அந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வயல்வெளியெல்லாம் இன்னமும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த காலத்தில் காலையில் ஒரு வேளை, சாயங்காலம் ஒரு வேளை வயலில் அப்படி சுற்றி வந்துடுவாங்க. இதுதான் ஆச்சரியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணுறோம், இப்போ எந்த துறையை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும், ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருக்கும். வேலை இல்லாத போது நீ எப்படி பயன்படுத்தணும். அப்போ மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம் எல்லா லக்கணமும் சரி. ஒரு படிப்பு அப்படின்னா இப்போ முதல் விஷயம் நம்ம 10 வயசில் முடிவு எடுக்கிறோம், சரி 15 வயசில் ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்போ உதாரணமாக அந்த மேஷ லக்கணம் அஸ்வினி நட்சத்திரம் போகுது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு டிப்ளமோ படிக்க சொல்லுங்கள், இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க சொல்லுங்கள், அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு நாட்டில் இன்னொரு நாடு, அயல்நாடு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்க சொல்லுங்கள். இது ஒரு பொதுவானதான் சொல்கிறேன், இது தனிப்பட்ட ஜாதகத்துக்காக நான் சொல்லலை, இது வந்து ஒரு பொதுவான படிப்பாக இருக்கும், படிக்கலாம்.
இல்லை நீங்கள் ஏதோ ஒரு படிப்பை சொல்லுங்கள், அது இந்த லக்கணம், இந்த ராசி, இந்த நட்சத்திரம் இது படிக்கலாமான்னா, இதை நான் சொல்கிறது 17 வயசில். நல்லா கேட்டுங்க. நான் உடனே வந்து பிறந்த குழந்தைகள்லாம் படிக்க போகிறதில்ல. பிறந்த குழந்தை அது மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் சார், அது உங்களுக்கு பொருந்துனா எடுத்துங்க. ஆனால் 17 வயசில் உங்களுக்கு மேசராசி நடந்துச்சுன்னா, அஸ்வினி நட்சத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை பார்க்கலாமான்னு பார்க்கலாம். இங்கே மற்றவங்க சொல்கிறது இங்கே நாங்கள் சொல்கிறது வித்தியாசம் இருக்கிறது தானே. கண்டிப்பாக 17 வயசில் 12th படிப்போன்னா ஒரு பிறந்த குழந்தை படிக்குமா? 17 வயசில் தானே படிக்க முடியும். 17 வயசுக்கு பார்க்கணும், 21 வயசுக்கு பார்க்கணும், 25 வயசுக்கு பார்க்கணும், 24 வயசு பார்க்கணும். பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்ப்பீங்களா, கல்யாண பிள்ளைக்கு பார்ப்பீங்களான்னா கல்யாண பிள்ளைக்கு தானே இப்போ ஜாதகம் வைக்கிறீங்க. அன்னைக்கு மட்டும் போட்டோ அனுப்புறது மட்டும் கல்யாணம் போட்டோ அனுப்புறீங்க. இன்றைக்குள்ள லேட்டஸ்ட்டாக இப்போ எடுத்த போட்டோ அனுப்புங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் லேட்டஸ்ட்டாக உள்ள ஜாதகம் அனுப்புங்க. லேட்டஸ்ட்டு ஜாதகங்கள் வயதோட ஜாதகம். இப்போ எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க எல்லாரும். இப்போ கோச்சார கிரகங்களும் ஜாதகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜாதகங்கிறது அதே ஜனன லக்கணம், வயதோட்ட லக்கணம்னு ஒன்று எடுத்துக்கிட்டு ஏஎல்பி லக்கணம்னு எடுத்துக்கிட்டு, அந்த ஏஎல்பி லக்கணத்துக்கு தான் 17 வயசுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கணும், 18 வயசு ஜாதகம் பார்க்கணும், 19 வயசு ஜாதகம் பார்க்கணும், 20 வயசு ஜாதகம் பார்க்கணும். மேசராசியில் பிறந்த மேசராசி அப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ரிஷபராசியில் பிறந்த ரிஷபராசிக்கோ அப்படியே அமைதியாக இருக்கார். மிதன ராசி அப்படியே வந்து இவர் வந்து சாதுரியமான மிதன ராசி. எத்தனை இருக்க முடியுமா? சாதுரியமாக மிதன ராசி இருக்குமா என்ன? இப்போ நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்களா? கரெக்ட். இந்த வார்த்தைகளை பாருங்களேன். நம்ம அதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, இந்த ஒரு மழை கூட சொன்னோம்ல, தற்போதைய நிலவரப்படி. ஏன் புயல் உருவாகி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை கரை கிடக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அது இதில் வானிலை அறிக்கையில் சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொல்ல முடியுமா என்ன? இப்போ அந்த மழை சீசனில் கோடை காலத்தில் கோடை வெயில் சலனம் வெப்பச்சலனத்தினால மழைங்கிறது அப்போ தான் சொல்ல முடியும். அப்போ என்னென்னா, இப்போ அந்த புயல் வந்தது பிறகு கூட புயல் இங்கே உண்டாயிட்டு இப்படி தான் வரும்னு நம்ம ரூட் ஆனால் அப்படி வரவே வராது. அது எங்கேயே வரலாம், வரும். இப்படி இருக்கிறது அனுமானம் மட்டும்தான் பண்ணலாம். அனுமானம். ஏன்னா அறிவியல் நம்ம இவ்வளோதான் இருந்தாலும் இயற்கை வந்து இப்படி தாங்க. ஏன்னா இயற்கை தான் நம்பணும். மனிதர்களும் இயற்கைக்கு உட்பட்டவர்கள் தான். அப்போ மனிதரோட வாழ்க்கையில் மட்டும் இன்றைக்கி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, அதை தான் நான் ஆச்சரியமாக கேட்குறேன். நீங்கள் ஒரு புயலோ ஒரு வெள்ளத்தையோ நீங்கள் இப்படி சொல்லும்போது, இத்தனை டிஎம்சி தண்ணி மழை பெய்யும், இத்தனை மணிக்கு மழை விடும்ல, இத்தனை டிஎம்சி தண்ணி மழை பெய்யும் தெரியுமா என்ன? 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஒரே நாளில் எங்கள் ஊரில். 30 சென்டிமீட்டர் பெய்யும்னு எதிர்பார்க்குற இடத்துல 5 சென்டிமீட்டர் கூட பெய்யுது. பள்ளியோட லீவ் விட்டாச்சுன்னா பாரு, அப்போ பள்ளியோட லீவ் விட்டாச்சு வெயில் இருக்குதும்போம்ல. அதுமாரி சில விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இது அரசு இயற்கையை வந்து நம்ம வந்து எந்த இடத்துல மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் இத்தனாம் தேதி இத்தனை மணி இந்த வேகத்தில் போனிச்சுன்னா இங்கே கரையை கிடக்கலாம். அப்படி தான் நம்மளும் சொல்கிறோம். அதுதான் சொல்கிறேன். அது மெதுவாக வயசுல இந்த முடிவு எடுத்தால் அவங்க இந்த தொழிலுக்குள்ளே இந்த துறைக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி வர ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் இங்கேருந்து கூகுள் மேப் போட்டு போகிறீங்க, 8:30 மணிக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்க. இடையில ஒரு 2 மணி நேரம் உட்காந்து டீ குடிச்சிட்டு மெதுவாக டீ சாப்பிட்டுட்டு மெதுவாக போகிறீங்க. 10:30 மணி தான் போகணும் மறுபடியும் காமிக்குது. நீ என்ன 8:30 மணி தான் சண்டை போடுறோம்ல என்ன? அதேமாதிரி புயல் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுது, அமைதியான நிலையில் அது அப்படியே 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஸ்பீட் நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது அப்படியே ஒரு இடத்துல அப்படியே ஸ்தம்பனம், நம்ம எப்படி கிரகம் ஸ்தம்பனம் ஆகுது இல்லை, நகரம் முன்னாடியும் போகாது பின்னாடியும் வராது, அந்த ஸ்தம்பனம் மாரி அங்கேயே நிற்கும். அப்படி நிற்கும்போது எங்கே போகுதுன்னு தெரியாது. அது வடக்காக நகர போதா, மேற்காக நகர போதா, தெற்காக நகர போதான்னு கூட தெரியாது. ஆனால் கிழக்காக நகராது. அந்த புயல் புறப்பட்ட இடத்துல என்ன பண்ணும், ரிவைஸ் போகாது. அது நிறைய நேரத்தில் அது என்ன பண்ணும், 60-70% என்ன பண்ணும், அது வடக்கு நோக்கி எந்த பக்கம் பள்ளமாக இருக்கோ, எந்த பக்கம் காற்றோட வாகு இருக்கோ அந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது நகர்த்தும். கடல் காற்றுங்கிறத விட்டு அந்த பக்கம் ரிவைஸில் எடுக்காது. எல்லாமே வந்து கடல் காற்று, தர காற்றுலேருந்து காற்றை இழுக்கிறது தான் அது. அதை விட்டு என்ன பண்ணும், அந்த கடல் காற்றை இழுத்துக்கிட்டே வரும்போது, அந்த கடல் காற்றை இழுத்துக்கிட்டே வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா வர முடியாது. அதை விட்டு என்ன பண்ணும், அப்படியே நிற்கும். அதே மாதிரி தான் படிப்போம். ஒன்ஸ் முடிவு பண்ணி முன்னாடி போயிட்டோம்னா பின்னாடி வர முடியாது, வரவே முடியாதுங்க. சித்தர் பூமி.